Example 4.17 simplify first ஒரு 4 subdivisions கொடுத்திருக்காங்க 4 subdivision ஓட values கண்டுபிடிக்கணும். So first subdivision cos inverse of cos 13 pi by 3. So cos inverse of cos இருந்துச்சுனா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுவோமா. Cos inverse of cos x is equal to x. நம்ம cos inverse and cos cancel பண்ணிக்கலாம் எப்போ if x belongs to 0 to pi 0 to பைங்கிற லிமிட்டில் x இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் cos inverse and cos கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ சின்ஸ் அதை நான் செக் பண்ணுறேன். சின்ஸ் எக்ஸ் பிளேஸில் இருக்கிறது 13 pi by 3 belongs to 0 to pi. ஸோ 13 pi by 3 ஓட வேல்யூ 13 pi வேல்யூ 180 by 3. ஸோ இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 60 வரும். ஸோ 60 வரும்போது இப்போ நம்ம 180க்குள்ளே வரணும் 13 into 60 60 into 10 நமக்கு 600 வந்துடும். இதை தாண்டி வந்துடும். ஸோ 60 into 13 does not belongs to 0 to pi. இந்த லிமிட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ which is does not belongs to. therefore நான் cos inverse and cos கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவேன். ஸோ எனக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது ஆக்சுவலாக cos inverse of cos 13 pi by 3 is equal to cos inverse of cos 13 pi by 3. ஸோ 13 pi by 3 நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். 4 pi plus pi by 3ன்னு எழுதிக்கலாமா. 4 3s are 12 pi plus 1 pi 13 pi by 3. So 4 pi plus pi by 3. So இதோட value which is equal to cos inverse of cos 4 pi அப்படினாலே even multiple தான். So even multiple of 90 90யோட even multiple தான் 4 pi. பைன்னு வந்துருச்சுனாலே even multiple தான். ஸோ cos அப்படி தான் வரும். பட் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமாங்கிறத நாம் அந்த குவாட்ரண்ட்க்கு ஒரு சின்ன கிராஃப் போட்டு பார்ப்போமா. ASTC 4 pi. ஸோ இங்கேருந்து இங்கே வர 1 pi again 2 pi next 3 pi next 4 pi 4 piனா இந்த பிளேஸில் இருக்கும். ஸோ 4 pi plus ஸோ 4 pi plusனா 4 piக்கு அப்புறம் ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்டில் ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ cos பாசிட்டிவாக தான் இருக்கும் cos pi by 3. ஸோ cos inverse of cos pi by 3 அப்படின்னா என்ன மீனிங் cos inverse of cos pi by 3 இதோட வேல்யூ இப்போ நம்ம cos inverse and cos கேன்சல் பண்ணிக்கலாமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாமா. சின்ஸ் pi by 3 belongs to 0 to pi. Pi by 3 na 60 degree. So 60 degree must belongs to this limit. Therefore we can cancel cos inverse and cos. Hence the answer is equal to pi by 3. Cos inverse cos cancel பண்ணிட்டோம்னா answer is equal to pi by 3. Therefore the first subdivision cos inverse of cos 13 pi by 3 is equal to pi by 3. Second subdivision tan inverse of tan. So இதோட ப்ராப்பர்ட்டி எழுதிக்கிறான் tan inverse of tan x is equal to x. Here tan inverse and tan cancel பண்ணிக்கலாம் எப்போ if x belongs to minus pi by 2 to plus pi by 2. இந்த லிமிட்டில் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம் tan inverse and tan நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த லிமிட்டில் இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன். சின்ஸ் 3 pi by 4 belongs to minus pi by 2 to plus pi by 2 அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு 3 pi by 4ஓட வேல்யூ எனக்கு வேணும் 3 into 180 by 4. ஸோ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 45 வரும். 45 into 2 தான் 90. ஸோ 45 into 3 above 90 தான் வரும். ஸோ which is does not belongs toனாலே நான் என்ன பண்ணணும் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ நான் tan inverse and tan கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவேன். tan inverse of tan 3 pi by 4. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நான் எப்படி எழுதிக்கலாம் tan inverse of tan pi minus pi by 4ன்னு எழுதிக்கலாமா. pi minus pi by 4 4 pi minus pi 3 pi by 4
ஸோ பை மைனஸ் பை பை ஃபோர்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் tan பை மைனஸ் பை பை ஃபோர். ஸோ இப்போ பாருங்கள், பை அப்படின்னு வந்துச்சுனாலே நமக்கு ஈவன் மல்டிபிள் தான். ஸோ tan அப்படி எழுதிக்கலாம். பட் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமாங்கிறது எதை பார்த்து போடுவோம்? ஒரு சின்ன கிராஃப் ASTC. பைங்கிறது இந்த பிளேஸில் இருக்கும் பை. ஸோ பை மைனஸ்னால் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்டில் சைன் அண்ட் கொசிகன் தான் பாசிட்டிவ். ஸோ tan நெகட்டிவ். ஸோ இங்கே மைனஸ் வரும், மைனஸ் பை பை ஃபோர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் tan இன்வர்ஸ் ஆஃப் tan is an odd function. So sin minus அப்படி உள்ள போயிடும், sin of minus pi by 4. Now we have to check minus pi by 4 belongs to minus pi by 2 plus pi by 2. So since minus pi by 4 belongs to minus pi by 2 plus pi by 2. Pi by 4 na 45 degree. So minus 45 degree minus 90 க்கும் plus 90 க்கும் நடுவில் தான் இருக்கும். So which is belongs to the condition satisfy பண்ணுது. So we can cancel tan inverse and tan. Hence the answer is equal to pi by minus of pi by 4. Tan inverse and tan cancel பண்ணி answer minus pi by 4 எழுதிட்டேன். So third subdivision secant inverse of secant 5 pi by 3. So secant inverse of அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். secant inverse-ஓட ப்ராப்பர்ட்டி எழுதுகிறேன். secant inverse of secant x is equal to x. எப்போ அப்படின்னா if x belongs to secant inverse-ஓட ரேஞ்சில் இருந்ததுன்னா, secant inverse-ஓட ரேஞ்ச் பை பை 0 to பை, அதில் பை பை 2 மட்டும் இன்க்ளூட் ஆகாது. ஸோ நான் அந்த வேல்யூ செக் பண்ணுறேன். சின்ஸ் 5 pi by 3 belongs to 0 to pi minus pi by 2. ஸோ இந்த லிமிட்டில் இந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். 5 pi by 3யோட வேல்யூ 5 into 180 by 3 கேன்சல் பண்ணனா 60. ஸோ 60 into 5 300 ஆயிரும். ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்காது. ஸோ which is does not belongs to. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவேன்னா, ஸோ secant inverse of secant 5 pi by 3 is equal to secant inverse of secant. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதிக்கலாம், 2 pi minus pi by 3 எழுதிக்கலாமா? 3 2s are 6 pi minus pi 5 pi by 3 வருமா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ which is equal to secant inverse of ஈவன் மல்டிபிள் வருதா? ஸோ secant அப்படி எழுதிக்கிறேன். பட் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமாங்கிறது ஒரு சின்ன கிராஃப் போடுவேன். ASTC ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். 2 pi 2 பைனா இங்கே இருந்தாலும் எப்போது ஸ்டார்ட் ஆகும், இது 1 pi, நெக்ஸ்ட் இது 2 pi. 2 பைனா அகெயின் இந்த பாயிண்ட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட் மைனஸ் 2 pi மைனஸ்னால் இதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கு முன்னாடினா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்டில் காட் அண்ட் டேன் ஆர் பாசிட்டிவ். காஸ் அண்ட் சீக்கண்ட், சாரி C means cos and secant. tan Tல தான் tanனும் காட்டும். C means cos and secant. So secant இருக்கிறதுனால பாசிட்டிவ். secant of pi by 3. So which is equal to நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, secant inverse of secant pi by 3. So now நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதை செக் பண்ணுறோம். சின்ஸ் இப்போ secant inverse and secant கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு, சின்ஸ் pi by 3 belongs to 0 to pi minus pi by 2. 0 to pi வந்து லிமிட்டில் தான் pi by 3 இருக்கும். ஸோ which is belongs toங்கிறனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. therefore we can cancel secant inverse and secant. hence the answer is equal to pi by 3. ஸோ தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் pi by 3. ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10. இந்த ஒரு சம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10 அப்படிங்கும்போது நமக்கு இங்கே டிகிரி வேல்யூவோ ஆர் ரேடியன் வேல்யூவோ கொடுக்கல, pi by 4னு கொடுக்கல, டிகிரி கொடுக்கல. ஸோ சம் ஒரு ரியல் நம்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்போதுமே அந்த ப்ராப்பர்ட்டி எழுதிக்கிறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப்
sin x is equal to x எப்போ if x belongs to minus pi by 2 to plus pi by 2. ஸோ இதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ சின்ஸ் நான் 10க்கு செக் பண்ணணும். சின்ஸ் 10 belongs to minus pi by 2 to plus pi by 2 இந்த லிமிட்டில் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். இதை செக் பண்ணுறதுக்கு இதை நான் minus 90 plus 90 எடுக்கக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் நாட் a டிகிரி வேல்யூ, இட்ஸ் a ரியல் வேல்யூ. ஸோ pi by 2க்கு ரியல் வேல்யூ என்ன அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். pi வேல்யூ 3.14 ஸோ pi by 2 is equal to 3.14 by 2. கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2 remaining 1 5 2s are 10 7 2s are 14. ஸோ 1.57 பாருங்கள் 10 belongs to minus 1.57 to plus 1.57 இந்த லிமிட்டில் இருக்கா. ஏன் நான் இதை ரியல் நம்பராக சேஞ்ச் பண்ணுறேன்னா எனக்கு 10 இங்கே ஒரு ரியல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரியல் நம்பருக்கு இதை கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணுறேன். எப்போதுமே இங்கே வந்து டிகிரி வேல்யூவோ ஆர் ரேடியன் வேல்யூவோ தான் கொடுப்போம். பட் அப்படி கொடுக்கல அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2வை ரியல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த லிமிட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். விச் இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ். ஏன்னா 10 minus 1.5.7க்கும் ப்ளஸ் 1.5.7க்கும் நடுவில் இருக்காது. ஸோ விச் இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டுவா. ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். sin inverse of sin 10 is equal to sin inverse of sin. இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ இதில் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, இதே மாதிரி நமக்கு இந்த லிமிட்டில் இருக்கிற மாதிரி தான், இந்த லிமிட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் நான் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த லிமிட்ங்கிறது minus 1.57 to plus 1.57. ஸோ 1 பையோட வேல்யூ 3.14. ஸோ இது இந்த லிமிட்டில் வராது. 10லேருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணாலும் இந்த லிமிட்டுக்குள்ளே வராது. நெக்ஸ்ட்டு 2 பை வேல்யூ 6.28. ஸோ இந்த வேல்யூவும் இந்த லிமிட்டில் வராது. 10 மைனஸ் இந்த வேல்யூவும் இந்த லிமிட்டில் வராது. 3 பை இஸ் ஈக்குவல் டு 3 பையோட வேல்யூ 3 into 3.14. ஸோ இன்னொரு 4 3s are 12 remaining 1 4 3 3s are 9 9.42. ஸோ 9.42 இந்த லிமிட்டில் இருக்காது. பட் 10லேருந்து 9.42 மைனஸ் பண்ணால் அந்த வேல்யூ இந்த லிமிட்டில் இருக்குமா. ஸோ நான் 3 பையை எடுத்துக்கிறேன். 10 மைனஸ் 3 பை இந்த லிமிட்டில் இருக்கும். ஸோ நான் 3 பை எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். 3 பை ப்ளஸ் 10 மைனஸ் 3 பை. ஏன் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இதோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதில் வர்ற வேல்யூ இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ 10லேருந்து 3 பையை மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த லிமிட்டில் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 3 பையை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வேல்யூ எந்த வகையில் எனக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3 பை ப்ளஸ் 10 மைனஸ் 3 பை எப்படி எழுதிக்கிறேன். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3 பை ப்ளஸ் தீட்டா ஃபார்மெட்டில் இருக்கா. இதை நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு தீட்டா ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ நான் எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். இதோட வேல்யூ எழுதுறதுக்கு ASTC ஒரு சின்ன கிராஃப் போடுறேன். 1 பை 2 பை அகெயின் 3 பை 3 பைனா இந்த பிளேஸில் இருக்கும். 3 பை ப்ளஸ் 3 பை ப்ளஸ்னால் தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan and cot, tan and cot தான் பாசிட்டிவ். பட் ஸோ சைன் வந்து நெகட்டிவ். விச் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் சைன் 10 மைனஸ் 3 பை which is equal to sin inverse of, my sin is a odd function, so minus அப்படி உள்ள போகும். sin of minus 10 minus 3 pi is equal to sin inverse of sin. ஸோ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது 3 பை மைனஸ் 10 ஆகிடுமா.
sin inverse of sin 3 pi minus 10. ஸோ இப்போ sin inverse of sin x ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ அகெயின் நான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுறேன். சின்ஸ் 3 pi minus 10 belongs to minus pi by 2 to plus pi by 2. ஏன்னா இது மஸ்ட் பிலாங்ஸ் டுவாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் 3 பையே எடுத்தேன். ஸோ 3 பைங்கிறது 9.42 வந்துச்சா. மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் 0.58 வருமா, விச் இஸ் மைனஸ் 0.58 விச் இஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 1.572 ப்ளஸ் 1.57. ஸோ இந்த லிமிட்டில் இந்த வேல்யூ இருக்குங்கிறதுனால 3 pi minus 10 belongs to minus pi by 2 plus pi by 2. So we can cancel sin inverse and sin. Hence the answer is equal to 3 pi by 10. So 3 pi by 10 தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த சம் மட்டும் ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. sin inverse of sin 10. ஸோ sin inverse of sin போட்டு நமக்கு ஒரு தீட்டா வேல்யூவோ ஆர் ரேடியன் வேல்யூவோ இருந்ததுன்னா, தீட்டா வேல்யூ வந்து டிகிரியாவோ ரேடியனாவோ இருந்ததுன்னா நாம் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வேல்யூவில் இருக்கான்னு பார்த்துடலாம். பட் இங்கே வந்து ரியல் நம்பர் கொடுத்துருக்கனால இதையும் ரியல் நம்பரை நான் கன்வெர்ட் பண்ணி அந்த லிமிட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இல்லை, ஸோ இந்த லிமிட்டில் வர்ற மாதிரி ஒரு வேல்யூவாக நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு sin inverse of மைனஸ் வரும். sin இஸ் an odd ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ் வந்து அப்படியே உள்ளே வந்துடும். ஸோ sin inverse and sin கேன்சல் பண்ணிட்டோம்னா கேன்சல் பண்ண பிறகு ரிசல்ட்டிங் ஆன்சர் என்ன வருதோ நமக்கு 3 pi minus 10 வரும். ஸோ ஹென்ஸ் த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 3 pi minus 10. இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு ரீசன் அந்த கண்டிஷனை வந்து இந்த ஸ்டெப்பில் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ 3 pi minus 10 இஸ் த ஆன்சர்.